புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தெற்கிலும் வடக்கிலும் அதிகாரத்தை இழந்த தோல்வியடைந்த சில அரசியல்வாதிகள் சில சிறிய விடயங்களை பயன்படுத்தி மீண்டும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை கூறி சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானித்துள்ளோம். இத்தகைய எந்தவொரு அரசியல் கட்சிக்கோ அல்லது குழுக்களுக்கோ இந்த நாட்டில் மீண்டும் இனவாதத்தையோ அல்லது மதவாதத்தையோ தூண்டுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன். எமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். இந்த நாட்டிலும் இந்த பகுதியிலும் வாழும் அனைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான ஒரு சூழலை வடமாகாணத்தில் உருவாக்குவதே எமது முதன்மையான பணியாகும். பலவீனமானவருக்கு ஒரு சட்டமும் பலமிக்கவருக்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் சட்டத்தின் கீழேயே உள்ளனர். எதிர்கால சந்ததியினரும் பிறக்கவிருக்கும் பிள்ளைகளும் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு ஏற்றொரு சூழலை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். தற்போதைய போலீசார் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதன் பிரதான நோக்கங்களில் ஒன்றாக தமிழ் மொழியில் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் வடமாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திற்கும் வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். போலீஸ் அதிகாரிகளைப் போலவே தமிழ் பேசும் அதிகாரிகளின் பற்றாக்குறையும் இன்று போலீஸ் திணைக்களத்தில் உள்ள அல்லது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக அவதானிக்க முடிகிறது. தமிழ் அதிகாரிகள், முஸ்லிம் அதிகாரிகள் மற்றும் குறிப்பாக பெண் அதிகாரிகளை போலீஸ் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு விசேட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது எமது தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான சதவீதத்தை எட்டும் பொருட்டு இப்பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளை போலீஸ் அதிகாரிகளாக இணைத்துக் கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும். பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் ஒரு நல்ல சேவையை இங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுகிறேன் அவர்களை. என்றால் ஒரு பாரிய ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த குழுக்கள், அந்த வாழ்வெட்டு குழுக்கள் இப்பொழுது மிக மிகமாக குறைந்து விட்டது, அடக்கப்பட்டு விட்டது. மற்றும் மற்ற ஏனைய நிகழ்வுகள் கூட மிக அளவிலே வெகுவாக குறைந்திருக்கின்றன. இதேவேளை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பொறுப்பதிகாரி விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதனிடையே சாவகச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ள காணியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விடுதியும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிகாமம் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அங்கு நிர்மாணிக்கப்பட்ட விடுதியையும் திறந்து வைத்தனர்.